நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நம்ம சேனல்ல ப்ரமோட்டர் வாங்குன பங்குன்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 வீடியோ போட்டிருந்தோம். நெறைய பேர் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி சொல்லியிருந்தீங்க. அதே மாரி இந்த வீடியோல எஃப்ஐஐ, டிஐ வாங்குன ஸ்டாக் உடைய ரீசென்ட் உடைய டேட்டாவ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. வீடியோ கன்டினியூவா பாருங்க. நெறைய முக்கியமான ஸ்டாக்லாம் நம்ம இதில டிஸ்கஸ் பண்ண போறோம். அதில நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் கிரீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுங்க. பவர் கிரீட் கிடையாது. இந்த ஸ்டாக்க பத்தி எல்லாருக்குமே தெரியும். எல்லாருடைய போர்ட்ஃபோலியோலயும் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. நல்ல டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. இத ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்க வேண்டியதில்ல. வெள்ளிக்கிழமை இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும். ஒரு 4% மேல 5% டவுன் இருந்தது. நெறைய நண்பர்கள் டெலிகிராம் குரூப்ல கேட்டிருந்தீங்க எதுவும் பேட் நியூஸான்னு. பேட் நியூஸ் கிடையாதுங்க. இந்த சிபி இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வித்துருக்காங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, HDFC மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசிஐ அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வந்து வாங்கியிருக்காங்க. அதனால தான் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஒரு 5%க்கு மேல டவுனா இருந்தது. ஆமா. அடுத்தது நம்ம 2வது பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா அசெட்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அத நம்ம பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பில தாங்க ட்ரேட் ஆகுது. ஹை பிஇ. ஸ்டாக் ஃபேஸ் வேல்யூ வந்து 5. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்குங்க இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் பார்க்கையில ஓரளவுக்கு பரவால்லமா தான் இருக்கு. ரிசல்ட் ரொம்ப ஒரு சூப்பர் டாப்பர்ன்னு சொல்ல முடியாது. சுமாரா தான் இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கையில ஓரளவுக்கு பரவால்லாம தாங்க இருக்கு. ரிசல்ட் கன்டினியூவா 26, 35 அதுக்கப்புறம் 26, 64, 74, 69, 92, 82 அந்த மாரி தான் இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. ஆனா ப்ராஃபிட் கம்மியா தான் இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ரிட்டர்னே குடுக்கல. ஏன்னா புதுசா லிஸ்ட் ஆன ஸ்டாக் தான் இது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ல நல்லா இருக்கு. கடன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க. அப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ இதில தான் இருக்கு. பிளஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, 112 கொஞ்சம் கூடியிருக்கு. டெப்த் டைம் கொஞ்சம் கூடியிருக்கு. அத மட்டும் பார்க்கணும். இந்த ஸ்டாக்ல பாருங்க, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. 9.67லேருந்து பார்த்தீங்கன்னா, 25.83க்கு வந்துட்டாங்க. ஆனா புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் லெவலுக்கு வந்துட்டாங்க பாருங்க. 4.63 தான். 38லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 4.60 தான் ஹோல்ட் பண்றாங்க. டே8 வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே அதிகமா இருக்குங்க இந்த கம்பெனில. இங்க பாருங்க 46.45 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஐ தான் வந்து வாங்கியிருக்காங்க. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து இந்த ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. இங்க பாருங்க HDFC மியூச்சுவல் ஃபண்ட் தான் வாங்கியிருக்காங்க. 3,81,000 ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. எப்பன்னா ஃப்ரைடே வாங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல புரமோட்டர் வாங்கிய பங்குல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரோட்டோ பம்பு. ரோட்டோ பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஆல்ரெடி லாஸ்ட் வீக்ல வந்து நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் ஃபண்டமெண்டலா நீங்க பார்த்துக்கங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வாங்கியிருக்காங்க. புரமோட்டரும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐயும் வாங்கியிருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன் டீட்டெயில் உங்களுக்கு. இங்க பாருங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்டினியூவா வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டீல்ஸ பாருங்க காமிக்கிறேன். வியாழக்கிழமை டிசம்பர் வந்து 18ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. கோபிகா குப்தா. அதுக்கப்புறம் டிசம்பர் 16ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 9 இது எல்லா டீட்டெயிலும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிசம்பர் 9, டிசம்பர் 8லாம் நம்ம பழைய வீடியோல பார்த்துருக்கோம். டிசம்பர் 6 நிறைய கன்டினியூ டிசம்பர் 6 கிடையாது. அக்டோபர் 6 கன்டினியூவா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதே மாரிக்கே பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேக்ல வந்து கொஞ்சம் வாங்கியிருக்காங்க பாருங்க. அவங்க வாங்கியிருக்காங்க, வித்தும் இருக்காங்க. இத பார்த்தா தெரியும். புரோக்கரேஜ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கியிருக்காங்க. இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான தகவல். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்டு செக்டார்ல உள்ளது. 36 விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப்னு சொல்லலாம். இல்ல ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 35 தான் இருக்குங்க. டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வே தாங்க பாருங்க. கன்டினியூவா அப்படியே ஆம மாரிக்கே போயிட்டு இருக்கு. எந்த ஒரு இது இல்லாம. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல லாஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் 18 அதுக்கப்புறம் ஒரு 14 அதுக்கப்புறம் 10 ரிசல்ட் வந்து என்ன சொல்றது மிக்ஸ்டு தாங்க. இங்க பாருங்க ரிசல்ட் நல்லாவே குடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட்டெறும்பு அந்த மாரிக்கு வந்திருக்கு. இப்போ 38,00,00,000 வந்து டிடிஎம்ல காமிக்குது. பார்க்கலாம். இங்க பாருங்க. ஃபண்டமெண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா, சுமாரா தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஸ்டேக்க இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. கடன் கிடையாது. கடன் வந்து கம்மியா தான் இருக்குங்க. நெட் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. நல்லாவே இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேஞ்சஸ் இல்ல. லாஸ்ட் 2 குவார்ட்டர் சேம் தான். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐட்ட வந்து கூட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எஃப்ஐ தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க பார்க்கலாம் இருங்க.
வாட்ச் லிஸ்ட்டில நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கங்க. ஏன்னா எஃப்ஐடிஏ வாங்கியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு வேற காரணத்துக்காண்டி வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு டவுன்ல இருக்கனால வாங்கியிருக்கலாம். இல்ல அடுத்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட் ஆச்சு வரலாம். அந்த மாரி கணிச்சு தான் அவங்க வாங்குவாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ நார்த் ஃபண்ட் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர். இவங்க வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வாங்கியிருக்காங்க. இந்தியன் ஸ்கீம் ஃபண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வாங்கியிருக்காங்க. 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஸ்கீம் 2, ஸ்கீம் 1, ஸ்கீம் 4 இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த ட்ரூ நார்த் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டருங்க. இங்க காமிக்கிறேன் பாருங்க. புரமோட்டர் வந்து வித்துட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் 2 குவார்ட்டர் சேஞ்சஸ் இல்ல. இப்ப வித்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த டிசம்பர் குவார்ட்டர்ல தான் அது காமிக்கும். இங்க பாருங்க. ட்ரூ நார்த் ஃபண்ட். இதெல்லாம் கவனிக்கணும். கவனிச்சு தான் நம்ம வாங்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்லயுமே நம்ம வந்து திடீர்னு போய் இறங்கிடக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டாடா பவர் எல்லாருக்குமே தெரியுங்க. டாடா பவர், அதுக்கப்புறம் கோல் இந்தியா. இந்த 2 ஸ்டாக்க பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆமா. இந்த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 2மே வாங்கியிருக்காங்க. எஃப்ஐ நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசி எவ்வளோ ஹோல்டு பண்றாங்கன்னா, கன்டினியூவா கூட்டிட்டே இருக்காங்க பாருங்க. 3.79 கூட்டியிருக்காங்களா? இப்ப மறுபடியும் இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து வாங்கியிருக்காங்க. டாடா பவர்லயுமே, கோல் இந்தியாவிலயுமே வாங்கியிருக்காங்க. கோல் இந்தியால எவ்வளோ எல்ஐசி வச்சிருக்கான்னு பார்த்துடலாங்க பாருங்க. கோல் இந்தியா அதுலயும் நம்ம பார்த்துட்டு போலாம். கோல் இந்தியாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசி வந்து பாருங்க 10.74 செப்டம்பர்ல. அதாவது ஜூன்லேருந்து செப்டம்பர்ல கூட்டியிருக்காங்க. இப்ப டிசம்பர்லயும் வாங்கியிருக்காங்க. இந்த டிசம்பர்ல வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் தான் அது காமிக்கும். அடுத்த ரிசல்ட் வரும்போது. டாடா பவர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோல் இந்தியா பார்க்கலாம். 2 முக்கியமான ஸ்டாக்குங்க. டாடா பவர் ஒரு சைடு வேல தான் இருந்துட்டு இருக்கு. ஆமா. கோல் இந்தியாவும் ஒரு சைடு வேல இருந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க. எல்ஐசி இன்சூரன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 4,50,000 வந்து ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. ஃப்ரைடே வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியா அதையும் நம்ம பார்த்துடலாம். கோல்டு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பல்கா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்ஐசி. இந்த மாதிரி டேட்டாலாம் நம்ம அனலைசிஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக்ல என்ட்ரு ஆனோம்னா கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த முக்கியமான தகவலை நான் வந்து எடுத்து வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க. எல்ஐசி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே டிசம்பர் 19ல வந்து பாருங்க 12,61,62,000 ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. அருமையான ஒரு ஹோல்டிங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால வந்து கவனமா இதுலயும் நோட் பண்ணி வைங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைனஸ் டெக்னாலஜி. இது எல்லாருக்குமே தெரியும். ரீசென்ட்டா நியூஸ் பேசிட்டு வந்த கம்பெனி. இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. எஃப்ஐ வந்து வாங்கியிருக்காங்க. ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐ வாங்கியிருக்காங்க. இந்த நியூஸ் வெளியானதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் நல்லா அடின்னு அடிச்சு இறக்கிட்டாங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த நியூஸ் கன்ஃபர்மேஷன் வந்து இதாயிருச்சுன்னா, ஃபேக் நியூஸ்ன்னு ஆயிருச்சுன்னா, நமக்கு வாங்குறதுக்கு என்ட்ரு ஆகலாம். நல்லா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. எஃப்ஐ வந்து சேஞ்சஸ் கிடையாது. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. இத நம்ம போய் பார்க்கலாம் டீட்டெயில் எப்படி இருக்குன்னு. ஹைனஸ் டெக்னாலஜி ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு ஃபண்டு வந்து எஃப்ஐ தான் அவங்க. டிஐ கிடையாது. வாங்கியிருக்காங்க. இங்க பாருங்க பல்க்ல வாங்கியிருக்காங்க பாருங்க. ஸ்மால் கேப் வேர்ல்டு ஃபண்டுன்னு சொல்லிட்டு 4,46,000 ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 12ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல். இதை நோட் பண்ணி வைங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோதி ஃபைனான்சியல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், அந்த ஃபைனான்சியல் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துலயுமே இருக்காங்க. ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா இருக்கு. ஆர்ஓயும் டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ ஒண்ணும் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு அப் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ, டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேக்ல வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால. இங்க பாருங்க நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க. 23 கோடி தான் லாஸ்ட் குவார்ட்டர் வந்து ரொம்ப கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இயர் ஆன் இயர் பார்க்கும்போதும் நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுமாரா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப், டவுன் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த மாரிக்கு உங்களுக்கு வருமானம் அதுலேருந்து வருது. ரிசர்வ் நல்லா இருக்கு. கடன் கிடையாது. நெட் கேஷ் ஃப்ளோ நல்லாவே இருக்கு. டெப்டார் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. கேஷ் கன்வர்சேஷன் கம்மியா இருக்குங்க. பாருங்க எஃப்ஐ புரமோட்டர் வந்து நல்லாவே வித்திருக்காங்க. 55லேருந்து 52 இப்போ 51ல இருக்கு. எஃப்ஐ புரமோட்டர். அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பாருங்க, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டா இருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த பாருங்க இந்த டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம பல்க் இதுல. ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் அப்புட்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈக்விட்டி இன்டெலிஜென்ஸ் அவங்க 2 தடவ வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பஜாஜ் அலையன்ஸ் இவங்க எல்லாமே வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ரீசென்ட்டா வந்தது. ஐபிஓ வந்த ஸ்டாக்கு. கொஞ்சம் டீசென்ட்டான கம்பெனி. 1000
கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி டீசென்ட்டா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓயும் டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டீசென்ட்டா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமை மாரி தான் நடந்திருக்கும் பாருங்க. ஆமை மாரி இல்ல முயல் மாரிக்கு முயலோட கொஞ்சம் சீக்கிரம் ஓடும். ஆமை மாரின்னு சொல்லலாங்க. அப்புறம் டக் டக் டக்ன்னு ஓடிருக்கு பார்த்தீங்களா? ஆமா. சார்ட்ட பார்க்கையில அப்படிதான் தெரியும். ஸ்லோ மூவ்மெண்ட் தான் ஸ்டாக்கு. எதுக்கு முக்கியமான காரணம் பாருங்க. இதோடைய ப்ராஃபிட் குரோத் வந்து இன்கிரீஸ் ஆகவே இல்ல. கன்டின்யூ அதே ஃப்ளாட்ல தான் இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவால்ல. 9, 25, 31, 47, 52 இந்த மாரிக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்தும் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. நீங்க வருங்காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டாக் நல்லா மேல போறதுக்கு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டாக்கு. ரிசர்வ்ல நல்லா இருக்கு. கடன் கிடையாதுங்க. நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸ்ல இருக்கு. டெப்ட் ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, 171 110 ஆயிருக்குங்க. அது ஒரு நல்ல நியூஸு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல நல்லாவே வித்திருக்காங்க. இங்க பாருங்க தெரியுதா? எஃப்ஐடி தாங்க கூடுதலா இருக்கு இந்த ஸ்டேக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஐடியும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேக்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. கொஞ்சம் கவனமா இதையும் நோட் பண்ணி வைங்க. பாருங்க எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க டிஐடி வந்து இப்போ இது ப்ரமோட்டர் வந்து எஃப்ஐடி தான் கூடவா இருக்கு பாருங்க. 1லேருந்து பார்த்தீங்கன்னா 13ங்கிறது எவ்வளோ டிஃபரெண்ட் பார்த்தீங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கையும் நோட் பண்ணி வைங்க. இதோட டீட்டெயில் நம்ம பார்த்துரலாம். யார் வாங்கியிருக்காங்க என்னங்கிறத நம்ம டீட்டெயில் பார்த்துடலாம். அந்த ஸ்டேக் யார் வாங்கியிருக்காங்கங்க பாருங்க. பல்க் டீல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கருணாகரன் பத்மகுமார் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 8,40,985 ஸ்டேக் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 15ஆம் தேதி. இதையும் உங்க வாட்சஸில் நோட் பண்ணி வைங்க. நிறைய முக்கியமான ஸ்டாக் ஹோல்டர்லாம் பார்த்துருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அத நாளைக்குள்ள வீடியோல நம்ம பார்க்கலாம். ப்ரமோட்டருக்கு ஒரு தனியா வீடியோ, அதுக்கப்புறம் எஃப்ஐடியும் தனியா வீடியோ போடுறேன். இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே போய் சேரணும். ஏன்னா, அந்த பப்ளிக் பிளேஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு கிடைக்காதனால இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் பட்டன தட்டி விடுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் கொஞ்சம் ஓன் அனலைஸ் பண்ணி, உங்க அட்வைசர்ட்ட கேட்டு, நல்ல ஒரு செபி அட்வைசர்ட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க. நன்றி நண்பர்களே!